Hi friends, welcome to Kavita Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஹெல்தியான மில்க் ஷேக். இது கண்டிப்பா ரொம்ப ஹெல்தியானதுங்க. வளர்ற குழந்தைங்களுக்கு காலையில சாயந்தரம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளேவர்டு ட்ரிங்கை கலந்து கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் மில்க் ஷேக்கை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அது பர்டிகுலர்லி இந்த மில்க் ஷேக்கில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து இந்த மில்க் ஷேக் பண்ணுறோம். ஸோ வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே நம்ம ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அதே மாதிரி முடி நல்லா வளரணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். அதுக்கு இந்த பர்டிகுலர் மில்க் ஷேக் 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்ப்பீங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே 2 டம்ளர் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 15 to 20 பாதாம், 4 டேட்ஸ். இது அந்த சாஃப்டான டேட்ஸு. இதில் ஈஸியாக நம்ம பிரித்து அந்த கொட்டையை வெளியே எடுத்துடலாம். நீங்கள் எந்த வெரைட்டி டேட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். பட் அந்த கொட்டையை எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கணும். அதே மாதிரி பாதாமை நம்ம நல்லா ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கிரேப்ஸ் எடுத்துருக்குறேன். இதில் நிறைய அயன் சத்து இருக்குது, நல்ல நார்ச்சத்து இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. கூடவே முந்திரி பருப்பு ஒரு 8 to 10 ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது பிஸ்தா பருப்பு, அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக்குக்கு நம்ம எந்த அளவுக்கு விதவிதமான ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இப்போ நான் எடுத்து வச்ச பொருட்களோட ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். குல்கந்த், த டிவைன் ஃபுட்ஸோட நல்ல பக்குவமாக தயாரித்த குல்கந்த் நான் யூஸ் பண்ணுறேன். இது ரோஸ் பெட்டல் ஜாம்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். அதாவது நல்ல ரோஜா இதழ்களை பக்குவமாக காய வச்சு அது நல்ல தேனில் ஊற வச்சு எடுத்துருக்குறாங்க. இது நம்ம ஏன்ஷியன்ட் ஆயுர்வேதிக் ரெசிபீஸில் ஒன்றுங்க. நம்ம உடம்பை நேச்சுரலாக கூலாக்கிறதுக்கு, நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி தரக்கும், நம்ம ஜீரணத்தை அதிகப்படுத்துறக்கும் இந்த ரோஜா இதழ்களை பக்குவப்படுத்தி தேனில் ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இது பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் செய்து சாப்பிட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு ரெசிபி. இது நல்ல தரமான ரோஜா இதழ்களை கரெக்டாக பக்குவப்படுத்தி பர்டிகுலர்லி தேனில் பதப்படுத்தி வச்சுருக்குறாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இப்போ கொஞ்ச நாளாக ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். த டிவைன் ஃபுட்ஸோட குல்கந்த் ரொம்ப நல்லாயிருக்கு. ரோஜா இதழ்களை கரெக்டாக பக்குவமாக தேன் சேர்த்து பதப்படுத்துகிற குல்கந்தாங்க ரொம்ப நல்லது. அதை நம்ம சாப்பிடும்போது அந்த முழுமையான சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் கரெக்டாக அதை பக்குவப்படுத்தி தராங்க த டிவைன் ஃபுட்ஸு. இதே கடைகளில் ஒரு சில பிராண்ட் பார்த்திங்கன்னா நல்ல ரோஸ் கலராக இருக்கும், அந்த ரோஜா வாசனை தூக்கலாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா கலர் சேர்த்துருப்பாங்க, அந்த எசன்ஸு சேர்த்துருப்பாங்க, அப்புறம் மோஸ்ட்லி வெள்ளை சக்கரை சேர்த்து தான் அந்த ரோஜா இதழ்களை பக்குவப்படுத்தி அந்த ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்திருப்பாங்க. பட் இது முழுக்க ரோஜா இதழ்களும் நம்மளுக்கு நல்ல தேனும் சேர்த்து செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லதுங்க. த டிவைன் ஃபுட்ஸோட லிங்க், டிஸ்கவுண்ட் கோடெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாதாமை ஊற வச்சு தோல் எடுத்து வச்சாச்சுங்க. நான் இது ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த பாதாம் நான் இப்போ இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக டேட்ஸில் இருக்கிற அந்த விதைகளை நீக்கியாச்சு, அந்த கொட்டையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. மீதி பொருட்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. தேனில் ஊறின குல்கந்தும் நல்லா கமகமன்னு ரெடியாக இருக்குது. அடுத்தது மில்க் ஷேக் செய்யறதுக்கு பால் தேவை. இங்கே 2 டம்ளர் பாலும் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நல்ல பாதாம் சேர்த்தாச்சு, ஊற வச்சு தோல் நீக்கிய பாதாம். அடுத்தது டேட்ஸ், இது கூடவே ட்ரை கிரேப்ஸ், உலர் திராட்சை. அடுத்ததாக முந்திரி பருப்பு ஒரு 10, கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பிஸ்தா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது த டிவைன் ஃபுட்ஸோட குல்கந்த் சேர்த்துடலாம். நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குல்கந்த் சேர்த்தாச்சு. இந்த குல்கந்த் சேர்த்து மில்க் ஷேக் அடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நல்ல ஒரு ரோஸ் மில்க் வாசனை கொடுக்கும். ஸோ குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க. ஹீமோக்ளோபின் டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் அடித்து அதை ரெகுலராக குடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கண்ட ஃப்ளேவர்டு ட்ரிங்க்குக்கெல்லாம் நம்ம காசு செலவு பண்ணாமல் இந்த மாதிரி சத்தான ஆரோக்கியமான பொருட்களை வாங்கி அதை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லதுங்க. நம்ம கொடுத்த காசுக்கு வர்த்தாக இருக்கும். இப்போ இங்கே கொஞ்சமாக பால் விட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் மொத்தத்தையும் விட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா அரைப்படும். நல்லா அரைச்சாச்சு. அவ்வளோதாங்க, சுவையான சத்தான அருமையான ஒரு ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பிளெயினாக மில்க் ஷேக் அடிக்கிறத விட இந்த மாதிரி குல்கந்த் சேர்த்து அடிக்கும்போது வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நல்ல ஒரு ரோஸ் மில்க் வாசனையோட ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த குல்கந்த் நம்ம மில்க் ஷேக்காக மட்டும்தான் அடித்து குடிக்கணுன்ட்டு இல்லை, நிறையா விதமாக பயன்படுத்தலாம். நைட்டு நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல சூடான பாலில் ஒரு ஸ்பூன் குல்கந்து போட்டு நம்ம கலந்து குடிச்சிட்டு படுத்தோம்னா நல்ல தூக்கம் வரும். தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க, ஸ்லீப்பிங் டிஸார்டர் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். குளிர்காலத்தில் நம்ம அடிக்கடி எதை சூடாக குடிக்கணும்னு விருப்பப்படுவோம். அதுக்கு இந்த குல்கந்த் மில்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வெயில் காலத்தில் லஸ்ஸியாக செஞ்சு கொடுக்கலாம் குல்கந்து சேர்த்து, அதுவும் ரொம்ப நல்லது. உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குல்கந்த் ரோஜா இதழ்கள் சேர்த்து செய்கிற ஜாம், ரோஸ் பெட்டல் ஜாம் இது. ஸோ நம்ம ஜாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த குல்கந்தும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. நல்ல பன், ப்ரெட்டு இது மேலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். பட்டர் பன் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது பன்னை ரெண்டாக கட் பண்ணி ஒரு சைடு பட்டரை தடவி விட்டு இன்னொரு சைடு இந்த குல்கந்தை தடவி நீங்கள் கொடுத்து பாருங்கள், அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவையும் கொடுத்தோங்கிற திருப்தியும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கெல்லாம் வச்சு அனுப்பலாம். ப்ரெட்டு மேலேயும் நம்ம நல்ல ஒரு ஸ்ப்ரெட்டாக இதை தடவி சாப்பிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யறதுக்கு டைம் இல்லை, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னு ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டு ஓடுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஒரு ப்ரெட் எடுத்து அந்த குல்கந்தை தடவி சாப்பிடுங்க. ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். டயட் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டிவைன் ஃபுட்ஸோட குல்கந்த் முழுக்க முழுக்க தேனும் ரோஜா இதழ்களும் சேர்த்து செஞ்சது. சுகரெல்லாம் இல்லை, எந்த கில்ட்டும் இல்லாமல் நம்ம நல்லா இந்த ஜாமை தடவி நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி சப்பாத்தியில் நல்ல இந்த குல்கந்தை ஃபுல்லாக தடவி விட்டு ரோல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். பர்டிகுலர்லி இனிப்பு விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக இருக்குங்க. கட் பண்ணி நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சா மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ ஜாமை நம்ம எந்தெந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி அருமையான இந்த ரோஜா குல்கந்து, அதுவும் டிவைன் ஃபுட்ஸோட தேன் சேர்த்து பக்குவப்படுத்தினது ரோஜா குல்கந்தை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிவைன் ஃபுட்ஸோட லிங்க்கை கொடுத்துருக்குறேன். மிஸ் பண்ணாமல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த ரிவ்யூ சொல்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.